பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கான வார்த்தை அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ எனக்கு சாட்சியாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, மிகவும் துல்லியமாக கர்த்தர் இந்த சத்தியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நமக்கு பலன் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நமக்கு ஊழியம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம வல்லமை இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரே என்றால் எவ்வளவு பெரிய காரியம் நமக்கு விரோதமாக வந்தாலும், நம்மை சோர்வுக்குட்படுத்தினாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, பலன் அடைவீங்க. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு சாட்சிகளாக நீங்க இருப்பீங்க. உங்க குடும்பங்கள் இருக்கும், உங்கள் பிள்ளைகள் இருக்கும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி நாடுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிரப்புவாராக. God bless you.